வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறான உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால நரம்புகள் பலவீனமாவது தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ எடுத்துக்கிறதால உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அதாவது புத்துணர்ச்சி அடைவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழத்தும் கொடுக்கும். இதை நீங்க அப்படியும் சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம், உலர்ந்த அத்திப்பழத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது உங்களுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும். ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க அத்திப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல நீங்க சேர்த்துக் கொள்வதால உங்களுடைய உடலுக்கு பலம் கிடைக்கிறதோட நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துது. அதாவது உங்களுடைய நர்வ்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டாலே போதும். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் நீங்கள் தடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் இந்த பிரண்டையை எடுத்துக்கணும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க குணப்படுத்திக் கொள்வதற்கும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் பிரண்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ பழங்களில் மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது நம்முடைய உடல் சூட்டை அந்த மாதுளம் பழம் தணிக்கும். இதனால நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சூடாகாமல் இருக்கிறதுக்கும் மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா மாதுளம் பழம் நம்முடைய உடல் சூட்டை குளிர்ச்சி அடைய செய்யும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துறதுக்கும் நரம்புகளை கூடுதலாக வலுப்படுத்தி நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்மளுடைய நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நமக்கு நெல்லிக்காயுடைய பொதுவான பலன்லாம் தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது அப்படின்றதும், நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றதால உங்களுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெறும் மக்களே. ஸோ உங்களுடைய நர்வ் சிஸ்டத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது சாத்தியம். வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நம் முன்னோர்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் இந்த வெற்றிலை தான். இது அவங்களுடைய உடலை பலப்படுத்தும், நரம்புகளையும் வலுப்படுத்தி வச்சிருந்தது. வெற்றிலையை மென்று சாப்பிடும் போதே நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். இந்த வெற்றிலை நம்ம சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ செரிமான கோளாறுகளை எல்லாம் நமக்கு இந்த வெற்றிலை தடுக்கும். உடல் நரம்புகள் நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. அப்படின்றதால நீங்க உணவுகளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான முறையில் வெற்றிலையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க பழகுங்க. இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்க 2 அல்லது 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்குது. இந்த முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை நீங்க சாப்பிடும் போது கண் நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் நீங்கள் இந்த பாலில் சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கிறது. பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது ரெண்டுமே உங்களுக்கு பலமாகும். அதாவது நர்வ்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க நீங்கள் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடும்போது. இது நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிச்சிடும். நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் நரம்புகளையும் உடலையும் எலும்புகளையும் பலப்படுத்திக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
பழங்களை வந்து ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். குழந்தைகளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். நீங்க சாப்பிடக்கூடிய பழம் நீங்க உணவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட பழமாக இருக்கலாம், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பழங்களை வாரத்தின் அடிப்படையில், சுழற்சி அடிப்படையில் தினமும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுங்க. நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். கீரைகளையும் நீங்க பழங்கள் போலவே தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, அதாவது வாரத்திற்கு ஒரு கீரையாவது நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டு இருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவையும் நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் தொடர்ந்து விதைகள் மற்றும் நட்ஸ் சாப்பிடுவதை பழக்கமாக வச்சுக்கோங்க. குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே விதைகள் மற்றும் நட்ஸ் சாப்பிடலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் கூடுதலாக பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அசைவ பிரியர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை பழக்கமாக வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் வந்து சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸ் சாப்பிட்றதையும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நரம்புகளை நீங்க பலப்படுத்திக்கலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், குறிப்பாக மீன்களை நீங்க எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 தான் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் மிகவும் ஆரோக்கியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தை எல்லாம் உண்டாக்குது. கடல் உணவுகளான மீன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் B12 இதில் அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்க மீன் சாப்பிடுவது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குறைந்தது வாரத்தில் நீங்க 2 முறை மீன் சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் உணவு நிபுணர்கள், மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அது எந்த இறைச்சியாக இருந்தாலும் சரி சுழற்சி அடிப்படையில் நீங்க எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ வந்து சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை சேர்த்துக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இறைச்சிகளும் உங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அவசியம் அப்படின்றதால அப்பப்போ நீங்க இந்த சரிவிகித உணவுகளை சேர்த்துக்கொள்வது நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திரை போன்றவற்றில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகளை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே இந்த முழு தானியங்கள் அவங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நரம்புகள் பலப்படுத்திக் கொள்ள நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்க எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து பால் பொருட்கள் அதிகமாக தான் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தள்ளி இருக்கலாம். ஆரோக்கியமாக உங்களுடைய உடலை பார்த்து கொண்டு நலமாக வாழ்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.